சிறகடி காசையில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். ஸ்ருதியோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு ஸ்ருதி சொல்லியிருப்பாங்க. அதனால விஜயாவை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. பார்க்குறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சம்மந்தி. நீங்கள் வேணால் எங்கள் கேரளாவில் ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது, நீங்கள் அங்கே போய்ட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, அம்மா அவங்க எங்கே போனாலுமே எங்கே வந்து பிடிக்கவே முடியாதா, அவுட் ஹவுஸ் என்ன நடுக்கடலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை சம்மந்தி, நான் எங்கேயும் போகல, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரவி கூட என்ன இல்லை ஆண்டி, நாங்கள் தான் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுவும் என் அம்மாவுக்கு ஆகாத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு டான்ஸ் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. என்னடா இப்போ சொல்கிறான், அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா இப்படி தான் சொல்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு டிசைட் பண்ணிகிட்ருக்கேன் நானும் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் மீனா வராங்க. மீனா வந்ததும் முத்து சொல்கிறாங்க, மீனா நீ எல்லாம் அந்த பையனோடதெல்லாம் தீபனோட அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வாங்கிட்டேன், இப்போ என்ன பண்ணணும், நான் எதுக்காக வாங்கிட்டு வர சொல்லிங்கன்னு கேட்குறாங்க. இப்படி நீ வந்து கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. மீனாவும் அந்த பையனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நீ ரதியை வந்து எதுக்காக லவ் பண்ண, அந்த விஷயத்து அந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் லவ் பண்ணியா, உண்மையாக லவ் பண்ணுறதா இருந்தால் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. இல்லைங்க நான் வேணும்னு பண்ணல, அது எப்படி தெரியாமல் நடந்துருச்சு, நான் வேணும்னு செய்யலை, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் இருக்கேன், ஆனால் என்னோடய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் பண்ணு ரதி, இப்போது நீ உன்னால் ரதியை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு வேளை உன்னை அவளை பார்க்கணுன்னு நினச்சேன்னா சீக்கிரமாக கிளம்பி வா, ரதி பாய்சன் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீபன் சொல்கிறாங்க, ஐயோ என்னாச்சு, நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்காங்க, பயப்படுறாங்க. அவங்க உடனே தப்பிச்சு அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் அவங்கள ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜன்னல் வழியே எகிரி குதிச்சு தீபன் வந்துடுறாங்க. வந்ததுமே முத்து வந்து அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. மீனா வந்து தீபனை மீட் பண்ணுறப்போ நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா, அப்போது ரதிக்கு என்னாச்சு, போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ பண்ணதோடு நான் ஒன்றும் பெரிய போய் சொல்லலை, நீ எதுக்கு அவளை ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. முத்து உடனே பின்னாடியே வந்து அடிக்கிறாங்க. எதுக்குடா இப்படி ஏமாத்தின, பொய்யா லவ்வா பண்ணுற, உண்மையாக லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க, உனக்கு என்ன அவ்வளோ அவசரம், கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு முத்து போட்டு நல்லா அடிக்கிறாங்க. எல்லாரும் தடுத்தா கூட முத்து வந்து போய் அடிச்சுட்டே இருக்காங்க. மீனாவும் எங்கே எதுக்குங்க அடிக்கிறீங்க, விடுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க முத்துக்கு ஒரு யோசனை வருது. நீ வந்து இப்போது நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன் அப்பா அம்மாவுக்கு கால் பட்டு நான் ரதியோட வீட்டில் இருக்கேன், கிளம்பி வாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் பண்ணல, அவங்கெல்லாம் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து நான் நிறைய பேர் மாதிரியான ஆளுங்களை பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் அது பெரிய விஷயம் இல்லை, நீ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்களும் ஃபோன் போட்டு அம்மா நான் இங்கே ரதியோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து ஷோரூமில் வந்து டென்ஷனாக இருந்திருப்பாங்க. ஏற்கனவே லேகியம் கொடுத்துருப்பாங்க அங்கே வேலை செய்கிற பொண்ணு ரோஹிணி கிட்ட. என்னக்கா அந்த லேகியம் கொடுத்துட்டீங்களா அண்ணாக்கு, என்ன வேலை செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க இன்னைக்கோட கொடுத்துருங்கக்கா, அப்போ தான் அது வேலை செய்யும், அப்படி இல்லைன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டைம் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்க்கா அண்ணா காலையிலேருந்து டென்ஷனாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காசு கொடுத்து தான் சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. ரோஹிணியும் போய் மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி காசு கொடுத்து நம்ம வேணால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமா, நம்ம வா அந்த பொண்ணோட வீட்டில் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க. நாம் போய் என்னென்னு பேசுறது, நம்மக்கிட்ட எல்லாம் சரிப்பட்டு வராது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வரும், வாங்க நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து மனோஜை கூப்பிட்றாங்க. அப்போ ஏன் நீ இவ்வளோ இதில் ஆர்வம் காமிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இந்த விஷயத்த பண்ணால் தானே எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து என் மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்க, நானும் நல்லவன் பேர் எடுக்க முடியும், நம்ம மேலே இருக்கிற பேட் இம்ப்ரெஷன் குட் இம்ப்ரெஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கூப்பிட்றாங்க. அங்கே போய் மனோஜும் ரோஹிணியும் பேசுகிறப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு சொல்யூஷனோட வந்திருக்கோம், அந்த சொல்யூஷன் என்னன்னு கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த சொல்யூஷனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீங்கள் வேணால் அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது கேட்டு ரொம்ப கோபமாகுது. என் பொண்ணோட வயிற்றில் இருக்க குழந்தைய கலைக்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி மனோஜ் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு ஒரு சேரில் போட்டு கட்டி போட்டு வச்சிடுறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி ப்ளீஸ் ரோகிணி அவுத்து விடு ரோகிணி, அவங்க தான் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் உங்களை அவுத்து விட்டேன், என்னை தலைக்கெல்லாம் தொங்க விட்டுருவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முத்துவெல்லாம் அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு அடுத்து வர்ற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.